அமைச்சர் செல்லூர் ராஜு அவர்கள் ரஜினிகாந்த் அவர்களை பற்றிய ஒரு கேள்விக்கு அவரால் ஆட்சியை பிடிக்க முடியாது, காரைக்குடி ஆட்சியை வேண்டுமானால் பிடிக்கலாம் என்று கொடுத்த அந்த பேட்டியானது ஒட்டுமொத்த அறச்சமுதாயமாகிய பண்பாட்டை காக்கிற சமுதாயமாகிய கல்விக்காகவும் ஆன்மீகத்திற்காகவும் அள்ளி கொடுத்து தங்களுடைய பண்பாட்டால் மெலிந்து நிற்கிற நாட்டுக்கோட்டை நகரத்தார் சமுதாயத்தை மெரிதும் பாதித்திருக்கிறது. அந்த வகையிலே தான் நேற்றிலிருந்து கொதித்து எழுந்து தமிழ்நாடு முழுதும் உள்ள நாட்டுக்கோட்டை நகரத்தார் சமுதாய மக்கள் தங்களுடைய எதிர்ப்பு கணைகளை பதிவு செய்து பல்வேறு வகையான போராட்டங்களை செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு கருவூர் நகரத்தார் சங்கத்தின் சார்பாக அமைச்சர் செல்லூர் ராஜு அவர்களுடைய அந்த பேச்சை கண்டித்து அவர் திரும்ப பெற்றிருந்தாலும் கூட அவர் மீது ஒரு நடவடிக்கையை முதலமைச்சர் அவர்கள் எடுக்க வேண்டும். எதிர்காலத்தில் நகரத்தார் சமுதாயம் என்று மட்டுமில்லாமல் எந்த ஒரு சமுதாயத்தையும் இழிவுபடுத்துகிற வகையிலோ கொச்சைப்படுத்துகிற வகையிலோ அமைச்சர்கள் பேசிடல் கூடாது என்பதை வலியுறுத்துகின்ற வகையிலே தான் இன்றைக்கு இந்த கண்டன போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். எனவே அமைச்சர் மீது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தகுந்த ஒரு நடவடிக்கை எடுத்து காயப்பட்டிருக்கிற இந்த சமுதாயத்தின் அந்த காயத்திற்கு மருந்தாக ஒரு நிவாரணத்தை தேடித்தர வேண்டும் என்று கரூர் நகரத்தார் சங்கத்தின் சார்பில் இந்த அரசிற்கு கோரிக்கை விடுக்கிறோம். நகரத்தார் சமூகம் யாரையும் காயப்படுத்தியதில்லை, ஆனால் இன்று காயப்பட்டு நிற்கின்றோம். எல்லோரும் வேதனையுடன் வருத்தத்துடன் உணர்வது என்னவென்றால் ஒரே ஒரு சொல் எல்லாவற்றையும் மாற்றிவிட்டது. அவர்கள் அரசியலில் என்ன வேணாலும் பேசலாம், ஆனால் சாதாரண மக்கள் பாதிக்கப்படுவது அவர்களுக்கு புரிய வேண்டும். இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அதுதான் எங்களுடைய வேண்டுகோள். மண்டபத்தின் முன்னாலே நின்று நம்முடைய கண்டன குரல்களை பதிவு செய்து நாம் அவர் தன்னுடைய கருத்தை திரும்ப பெற்றுக் கொண்டிருந்தாலும் கூட ஒரு பேச்சு, அமைச்சர் அவர்களுடைய பேச்சு மிகவும் கண்டிக்கத்தக்க பேச்சு என்பதை நகரத்தார் சமுதாயம் வெகுண்டு இன்றைக்கு என்பதை போல ஒரு பரிந்துரையை சொன்னார். அதற்கான ஜஸ்டிஸ் ஏஆர் லட்சுமணன் போன்றவர்கள் எல்லாம் இதை நாங்கள் ஏற்றுக்கொள்வதாக இல்லை. ஏனென்றால் பெயில் என்று சொன்னால் சார்பது வேறு. அமைச்சர் இப்பொழுது சொல்லுவது கண்டிஷன் அப்பாலஜியை போல ஏதோ ஒரு காரணத்தை தேடி பிடித்து சொல்கிறார். எனவே ஏற்றுக்கொள்ள மதியத்திலும் சொல்லி இருக்கிறார். இருந்த போதும் கூட நாம் இன்றைக்கு கூடியிருப்பதற்கான காரணம் இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தை மட்டும் என்றில்லை பேசக்கூடாது, ஒரு அடக்கத்தோடு பேச வேண்டும், தங்களுடைய கருத்துக்களை செம்மையாக சொல்ல வேண்டும் என்பதை வலியுறுத்துகிற வகையிலே தான் நம்முடைய வைத்திருக்கிறார். மறுநாள் காலையிலே அந்த குழந்தை அரசனுடைய கையிலே இருக்கிறது என்பதை கேட்டுக்கொண்டதும் நகரத்தார்கள் எல்லாம் வெகுண்டு எழுந்து போய் அந்த அரண்மனைக்கு செல்கிறார்கள். இந்த சமூகம் அரசன் ஒரு நாள் வைத்திருந்து இந்த குழந்தையை கூட்டிச் செல்லுங்கள் என்று சொல்கிறார். நகரத்தார்கள் எல்லோரும் சொல்கிறார்கள் ஒரு நாள் அவர்கள் ஒரு சில வார்த்தை இங்கே பேசுவார்கள். அமைச்சர் செல்லூர் ராஜை கண்டிக்கிறோம் 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 அமைச்சர் செல்லூர் ராஜை கண்டிக்கிறோம் 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 அமைச்சர் செல்லூர் ராஜை கண்டிக்கிறோம் செல்லூர் ராஜுவின் அநாகரிக பேச்சை கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் செல்லூர் ராஜுவின் அநாகரிக பேச்சை கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் செல்லூர் ராஜுவின் அநாகரிக பேச்சை கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் செல்லூர் நாளை காக்க 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 நாளை காக்க 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 நாளை காக்க கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் செல்லூர் ராஜை கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் அநாகரிக பேச்சை அமைச்சரின் அநாகரிக பேச்சை கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் அமைச்சரின் அநாகரிக பேச்சை கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு செல்லூர் ராஜை மீது நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு செல்லூர் ராஜை மீது நடவடிக்கை எடு நாளை காக்க. அமைச்சர் செல்லூர் ராஜு அவர்கள் நகரத்தார் சமுதாயத்தை இழிவுபடுத்தும் வகையிலும் நகரத்தார் சமுதாயத்தினுடைய மாண்பை காக்கிற வகையில் பெண்களும் அல்லாமல் எதிர்காலத்திலும் எந்த ஒரு சமுதாயத்தினரையும் தரக்குறைவாகவோ விமர்சனம் செய்யும் வகையிலோ அமைச்சர்கள் தங்களுடைய பேச்சை பயன்படுத்தக்கூடாது என்பதை தீர்மானமாக நிறைவேற்றி நாம் முதலமைச்சருக்கும் சம்பந்தப்பட்ட அமைச்சருக்கும் அனுப்ப கண்டிக்கிறோம் செல்லூர் ராஜை கண்டிக்கிறோம் 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 செல்லூர் ராஜை கண்டிக்கிறோம் நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு செல்லூர் ராஜை மீது நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு செல்லூர் ராஜை மீது நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு நடவடிக்கை கண்டிக்கிறோம் செல்லூர் ராஜை கண்டிக்கிறோம் 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 செல்லூர் ராஜை கண்டிக்கிறோம் நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு செல்லூர் ராஜை மீது